யா ஹூ யா ஹூ யா ஹூ யா ஹூ யா. மேட்சிங்கா ட்ரெஸ் பண்றோம், கேட்சிங்கே ஆக மாட்டேங்கிறாளே. துப்பு கரைஞ்சது தான் மிச்சம். வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க வேண்டியதுதான். பார்க்க மாட்டேன்றாளே. ஐயோ, ஏய் நீ எப்போ வந்த? நீ ஆண்டிக்கு ஆனா அவனை சொல்லி கொடுக்கும் போதே வந்துட்டேன். காலையிலே பரேடெல்லாம் பண்ணி பட்டே கலப்புற. அது வழக்கமா பண்றது தானே. அதான் எலிமெண்டரி ஸ்கூல் பாடத்தை எதிர் வீட்டு ஆண்டி கிட்ட படிக்கிறியே. டேய் உங்க அம்மா கிட்ட சொல்லிடாதரா. பார்க்கறதுக்கு பரமாத்மா மாதிரி இருந்துகிட்டு பிரேமானந்தா லெவல்ல பிக்கப் பண்ற. தேங்க்யூ சார். ஏமா நீ ஆண்டி மேல இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் எதுவுமே பேச மாட்டேன்ற? உட்கார் பேசுவோம். அப்படியே பேசி ஈசி கரெக்ட் பண்ணி செட் பண்ணி சின்ன வீடு ஆக்கிக்க வேண்டியதானே. நடந்தா நல்லா இருக்கும்ல. இருக்கும். ஆனா உங்க ஆத்தா கறி ஒத்துக்கணும், அவ புருஷன் வேற ஒத்துக்கணும். அது என்ன அவ்வளவு பெரிய கத்தியோடவே அலைஞ்சிட்டு இருக்காம? ஏதாவது ஒரு ஐடியா கூட. என்னடா அப்பாவும் பிள்ளையும் குசு குசுன்னு? அது ஒண்ணு இல்லம்மா, மணிக்கு பக்கத்து வீட்டு ஆண்டியை கட்டி வைக்கலாம்னு. ஐயா வெக்கத்தை பாரு. முதல்ல இன்ஜினியர் சார ஒரு ஸ்கேல் எடுத்து ஒழுங்கா ஒரு கோடு போட சொல்லு. அதுக்கப்புறமா ஒரு கலரோடு போடலாம். ஏன் போட மாட்டோமா? எடுத்து உருட்டணும்னு வையே, பாப்பாரப்பட்டியிலிருந்து பஞ்சாப் வரைக்கும் ரோடு சும்மா நக நக நகன்னு ரப்பர்லயே போடுவேன். போட்டுட்டாலும் இவகிட்ட எல்லாம் போட்டுட்டு தான் பேசணும். நீ இதே ஸ்பீட்ல இரு மணி, உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அண்ணனே யாருக்கு கல்யாணம்? உனக்கா? தப்புமா, வீட்ல சீனியர் இருக்கும் போது ஜூனியர் அவசரப்படலாமா? எல்லாம் மணிக்குதான். கங்க்ராட்ஸ் டாடி. தேங்க் யூ டியர். என்ன தலைவா ஒரே சாட்டிங்கா? எந்த பொண்ணு? இந்த தலைவா வாலுவான்லாம் கூப்பிடுறத விட்டுட்டு ஒழுங்கா அண்ணன் கூப்பிடு. ஊரே கூப்பிடும்போது நான் கூப்பிட கூடாதா? உன்னை திருத்த முடியாத. ஹே என்னடா மெட்ராஸ் காலேஜ்ல அட்மிஷனா? நோ, எங்களெல்லாம் விட்டு சென்னையில் போய் நீ என்னடா பண்ண போற? தனியா இருக்க போறியா? என்ன கேட்காம என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீ அப்ளை பண்ணதே தப்பு. ஏன் இப்படி கத்துறீங்க? அப்ப நீ கத்து. என்னால முடியாது. அப்ப கூட நான் கத்துறேன். டேய் உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? பெரிய மனுஷன் ஆயிட்டு நினைப்பா? பெத்தவங்களை மதிக்காத உணவு எப்படா வந்தது? இந்த உருப்படாத ஐடியாவை எவனும் சொல்லி கொடுத்தான்? அப்பா ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. ஓவரா வருது. ஏதோ ஒரு நல்ல நேரம் அவன் கேட்டுட்டு இருக்கான். திருப்பி ஆரம்பிச்சான் தாங்க மாட்டேன். ஜாக்கிரதை. உன்னை நாங்க எதுவும் கேட்க கூடாது, அப்படித்தானே? இல்ல மணி, சும்மா ஜாலி ஆட்டுமே தான் அப்ளை பண்ணேன். ஏன் எங்க ஜாலிக்கு என்ன குறைச்சல? உன்னை தம் அடிக்க வேணாம்னா, பீர் அடிக்க வேணாம்னா, சைட் அடிக்க வேணாம்னா? சென்னையில் இருக்கிறவனா டெல்லிக்கு வரதுக்கு அலையிறா, நீ டெல்லியிலேருந்து சென்னைக்கு போறங்கிற. அப்பா உனக்கு விஷயம் தெரியாது. அவனுக்கு சாட்டிங்லாம் போர் அடிச்சு போச்சு. ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசுற, வாய் மூடு. டேய் நீ அங்க நாங்க இங்க எதுக்குடா? 2 வருஷமா ஓடிருமா? அப்பா நீ போய்தான் ஆணுங்கிற. எங்க முடிவு கேளு. நீ போனேன்னா நாங்களும் அங்கதான். அப்போ பக்கத்து வீட்டு ஆண்டி மேட்ரு? ஓகே ஓகே, சைடு மேட்டர்ல அப்புறம் பார்ப்போம். சரி அங்க போய் ஒரு நல்ல ஃபிகரா பார்த்து பிக்கப் பண்ணி என் பேரை காப்பாரு. பப்ளிக் இவ்வளவு பேர் போட்டுருவாங்களா? நீ மழையில் நனையாத, உள்ளவா உள்ளவா, ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நில்லுப்பா, என்னது அநியாயம்? பட்ட பகல்ல நடு ரோட்ல இப்படி ஒருத்தர் வெட்டணுங்கிறிய? பாவம். அப்படி என்ன பண்ணா? என்ன பண்ணான ஹராமி சாலா ப்ரோ. ராமேஸ்வரத்துல செத்த டிஜிபி கொலை யார் பண்ணான்னு கண்டுக்காதவனுங்க எங்க ஆடியக்ஸ் அண்ணன் கொலை பத்தி டெய்லி டிவில போடுவானுங்க. அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இப்ப அவனை நான் போடுறேன், அத லைவா டிவில இருப்பா. உனக்கு தேவையாது. எதுக்குடா நமக்கு ஊர்வம்பு? எங்க இருந்தோ பழக்கத்துக்கு இங்க வரோம், வந்தோமா போனோமான்னு இருக்க வேண்டியது தானே. இதை பாரு, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. போலீஸ் கூட பக்கத்துல தான் இருக்கு. ஆனா போலீஸ் கண்டுக்காது. ஆர்டிஎக்ஸ் யாரும் எதுவும் பண்ண முடியாது. நாட்டை புரிஞ்சுக்கடா. ஏன்டா இப்படி வந்து மாட்டீங்க? என்ன பண்ணுங்க? இவனை வெட்டணும்ன்ற. ஆனா ஒண்ணு. என்ன? அப்துல்லா,
நம்ம அண்ணனுக்கு கொடுக்க எவன் வந்தாலும் அவனை நான் தான் வெட்டுவேன். அது என்ன சார், ஃபேமிலியோட சென்னைக்கு வந்திருக்கிறீங்க? ஊர் சுத்தி பார்க்கவா? இல்ல வாங்கலான் இருக்கோம். விக்கிரியா? சார் ரொம்ப நக்கலா பேசுறாரு. அது ஒண்ணும் இல்லையா, என் மேல இருக்கிற கோவத்தை அவன் உன் மேல காட்டுறான். கோவம்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்காக நீங்க எல்லாரும் வரது எனக்கு பிடிக்கல. என்னடா அப்படி பேசுற? நீ தனியா கஷ்டப்படுவேன் தானே நாங்க உன் கூட வரோம். அதுக்காக டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்றது? டேய் டிரான்ஸ்ஃபர்னாடா, தேவைப்பட்டா நான் ரிசைன்மெண்ட் கூட வருவேன். சார் உள்ள மேலதான் உங்களுக்கு இன்னும் பார்த்தேன் சார். ஆமா, டெல்லியில் நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்க? நான் வந்து பக்கத்து வீட்டு ஆண்டிய பரேட் எடுக்கிற வேலை. சிரிச்சது போது நிறுத்துங்க. உன்ன சொல்லலையா, நீ எதுக்கு வண்டி நிறுத்தின? நீங்க சொன்னதுக்கு நேரத்தில் யாரியா அது? ஆர்டிஎக்ஸ். என்னையா வெடிமருந்து பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க? வெடி மருந்தாவது பத்த வச்சாதான் பத்திக்கும். இவன் பார்த்த இடமெல்லாம் பத்திக்கும். ஆளுங்கட்சி எம்பியா? ஆளுங்கட்சியாவது எதிர்கட்சியாவது சர்வ கட்சிக்கு சத்துணவே இவன் தான். இவனுக்கு தான் இன்னைக்கு நேஷனல் லீடர்ஸ். யாரா இங்க புல்லட்? யாரா புல்லட்? என்னடா பாக்குற? ஏய் யாரா புல்லட்? சொல்றா. ஏய் சொல்லுங்கடா. ஏய் யாரா இங்க புல்லட்? ஏய் சொல்லுங்கடா, எங்கடா இருக்கா? ஏய் சொல்லுங்கடே, யாரா இங்க புல்லட்? நான் தானே அந்த புல்லட். நீதான் புல்லட்டா? ஆமாண்ணா. உன்னை அடிக்கிறதுக்கு இந்த கம்பா கீழே போட்டிருக்கேன்டா. என்ன பெரிய ரவுடியா நீ? அதெல்லாம் இல்லண்ணா. அது இல்லன்னா காலேஜுக்குள்ள வேண்டாம். காலேஜ்ல வேண்டாம்னா வெளில ஆமாண்ணா. புல்லட் இது தானா வச்சுக்கிட்ட பேர் இல்லடா, தமிழ்நாடே வச்சது. ஷூ தாண்டா ரிபோக்கு, ஆனா நான் பொறம்போக்குடா. புல்லட் பேசுற. சிட்டி ஆர்டிஎக்ஸ் காலேஜுக்கு இமிடியேட்டா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வை. பேசிட்டு இருக்கல அப்புறம் என்னடா டிஸ்டர்பன்ஸ்? ஓவர். अंदुरनी आंबुलेंस की किसकी बोल रहा? उल्लो पो गेट इन पीछे पुड़े पीछे ரொம்ப தேங்க்ஸ் நே. என்னடா லைட் ஆடி பண்ணிட்டு எகிரி எகிரி மிதிக்கிற? முதல்ல ஃபைட் பண்றதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். பரவாயில்ல, கண்டுக்காதீங்க. பேசினபடியே இதுல 10,000 இருக்கு, எடுத்துக்கிட்டு அப்பீட் ஆயிக்கங்க. பேசினதை விட எக்ஸ்ட்ரா தான் அடிச்சிக்கிற. எக்ஸ்ட்ரா லார்ஜ் பாடியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அடிக்க கூடாதா? ஏதோ சின்ன பையன், மன்னிச்சிருங்க. சின்ன பையனுக்கு எதுக்குற செயின்? ஐயோ, இது நாதல்ல சம்பத்து செட்டியில வாங்கினது. நடா நாக்கு தள்ளுது. நல்லா கேட்டுக்கங்க. இந்த சிட்டிக்கு ஆர்டிஎக்ஸ், இந்த சிட்டி காலேஜுக்கு இந்த புல்லட் வண்டி தீரா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இனி இந்த காலேஜுக்கு எல்லாமே நான் தான். நான் சொல்றத கேட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் கிளாஸுக்கு போங்க.
புறப்படுறான் இந்த புல்லட். பிரச்சனை நான் ரிப்பீட். உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? கிளாஸுக்கு போ. போனா உன்னோடதா? இதானே உன் போன்? முடிஞ்சா டச் பண்ணி பார், தொட்டு பார், கைய வச்சு பிச்சு பிச்சு எடுப்பா. இந்த புல்லட் பாத்தியில நடந்ததெல்லாம் பார்த்தேன். உள்ள போகும்போது செயின் இருக்கிறதையும் பார்த்தேன், வெளியே வரும்போது செயின் இல்லாததையும் பார்த்தேன். அது ஒண்ணும் இல்ல, அடிபட்ட ரவுடி ஒருத்தன் ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு கேட்டான். அப்படியே செயினை கழட்டி கையில கொடுத்தேன். ஏன்னா நமக்கு அடிக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும். அது சரி, உள்ள 5000 10,000 ஏதோ பேச்சு அடிபட்டுச்சு. அது ஒண்ணும் இல்லப்பா, 1000 ஒருத்த மாதிரி 10,000 ஒருத்தன் என்ன புகழ்தான். போடா போடா போடான்ட்ட 1000 பேரை பார்த்துருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. ஏன் டுபா கூறுங்கிற? சிம்மு என் கையில இருக்குது, இந்த ஓட்டுற போன்ல. ஏன்பா இதெல்லாம் ஓகே, உள்ள நடந்த மேட்டர்லாம் எப்படிப்பா கரெக்டா சொல்ற? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. என்ன புத்தருக்கே பூவா? ஏன் வைக்க கூடாதா? புத்தரை பத்தி தெரிஞ்சவங்க அவருக்கு யாரும் பூ வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் தெரியாது, ஆனா நான் வைப்பேன். உன் பைத்தியக்கார டேஸ்ட்ல இதுவும் ஒண்ணா? தலை எழுத்து. இதுல சைன் பண்ணுங்க மேடம். குடுமா. அஞ்சலி போலாமா? ஹலோ மிஸ்டர், இதுல சைன் பண்ணிட்டு போங்க. அகிலாண்டங்கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி தாயே, நீங்க உட்காருங்க. அவங்க அவங்க நீங்க உங்க வேலையை பாருங்க. அவங்க அடா 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 அடா. நேற்று காலேஜில் உங்க பேரை கேட்டதுல இருந்து உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்குதுங்க. என்ன பேரு? அகிலாண்டங்கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி. நீங்க தானே? என்னத்த சொல்றது, மாடர்னான இந்த உலகத்துல ரேஷ்மா, சுஷ்மா, ரேடியோ மிர்ச்சி, சூரியன் எஃப்எம்னு இப்படி பேர் வச்சுக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு தெய்வீக பேரா? அடடா, இந்த மாதிரி ஆட்டோ ஃபிகர்லாம் பக்கத்துல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். யசுஷ்மி ப்ளீஸ் ப்ளீஸ். அகிலாண்டம். அச்சச்சோ, அதுல என் பேரு அஞ்சலி. அஞ்சலி? இந்த 1 2 3 4 அஞ்சலி, அந்த அக்னி நட்சத்திர அஞ்சலி. என்னதான் இருந்தாலும் அஞ்சலின்னு பேரு வச்சுக்கிட்டு ஆதம்பாக்கத்துல இருந்து 2 ட்ரெயின் 3 பஸ் பிடிச்சி காலேஜுக்கு வரீங்களே, படிப்புல என்ன ஆர்வம்? இல்ல இல்ல இல்ல, என் வீடு ஆதம்பாக்கத்துல இல்ல, அக்ரகார் தெரு, டி நகர் பக்கத்துல தான். அப்படியா? அப்ப காலையில காலேஜுக்கு உங்க பைக்ல டிராப் பண்ணாரு அவர் யாரு? உங்க லவ்வரா? சீச்சி, நான் யாரையும் லவ் பண்ணல. தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இல்லைங்க, உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க யாரு என்னன்னு கேட்டா நீங்க பாட்டுக்கு சீன் காட்டு போயிட்டே இருப்பீங்க. அதான் இப்ப சிக்கிட்டீங்கல்ல. அஞ்சலி, அகரகார தெரு, டி நகர், ஸ்பெஷல் நோட், இன்னும் யாரையும் லவ் பண்ணல. ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க. நேத்து உங்களை நான் மழையில பார்த்தேங்க. மழையில என்ன மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு அங்க பசங்களோட ஜாலியா விளையாடிட்டு இருந்தீங்களா? எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, எப்ப பார்த்தாலும் என்ன போட்டு திட்டிக்கிட்டே இருப்பா. உன்ன மாதிரி பைத்தியக்கார டேஸ்ட் வேற யாருக்குமே இருக்காதுன்னு. ஸோ அதே மாதிரி உங்களை நான் பார்த்த உடனே பயங்கர எக்ஸைட் ஆயிட்டேங்க. அதான் சும்மா சின்னதா ஒரு இன்ட்ரோ வச்சுக்கலாமேன்னு. அப்போ அவளை பைத்தியங்கிறியா? நீங்க கொஞ்சம் மூடலாம் வாய. நான் என் தங்கச்சி ஒரு நாள் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, மறந்துடுங்க. ஓகே வரட்டுங்களா? பாய். அக்கா வரேன். குட்டிமா கைத்தட்டு. எல்லாம் போச்சு. யாரா அந்த தெய்வம்? தெய்வமா? தெய்வம்னா நம்ம லட்சுமி அம்மா தான். இது வீட்டு தெய்வம்டா. நான் சொல்றது யூனிவர்சிட்டி தெய்வம். காலேஜில் காட்சி கொடுத்தோன்னா கையெடுத்து கும்பிட்டியே அந்த தெய்வம். யாரு? இந்த குட்டி பிசா சொல்லிச்சா? அதை வர்ற நீ அந்த கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுறது இந்த ஊருக்கே வந்தியா? ஐயோ மணி, அபிஷேகம் இல்ல அர்ச்சனையும் இல்ல, சும்மா என் டேஸ்டும் அவன் டேஸ்டும் ஒன்னா இருந்துச்சு, அத சொன்னேன். என்ன டேஸ்ட்? மண்ணாங்கட்டி டேஸ்ட்.
மழை வந்தா நினைச்சிட்டு மானங்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு மரத்தை சுத்தி டூயட் பண்ணலாம் அவர்கிட்ட சொன்னீங்க. டேய் இது ஒரு டேஸ்டடா. ஏண்டா காலேஜ் பொண்ணு பின்னால போய் கையெடுத்து கும்பிடுறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? ஒரு நிமிஷம். மா இந்த கையில காலில் விழுந்து பொம்பளை கரெக்ட் பண்றதுலாம் புருஷன் பழக்கமே தவிர நமக்கு இல்ல. சரி விடு. அப்புறம் என்னதான் பேசுனேன்? எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். தேங்க்ஸ் தலைவா. அந்த கம்ப்யூட்டர் பொண்ணு எப்படி காலேஜுக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்கதான் ஒரு சின்ன டிராமா. அம்மா தாய ஆள விடுறியா? ஏண்டா பொண்ணு நல்லா இருப்பாளா? என்ன விட நல்லாவே இருப்பா. ஏய் ஒரு நாளைக்கு அதை வீட்டுக்கு கூட்டு வர சொல்ல. ஏங்கண்ணா ஒரு நாள் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாதா? யோ யா அடா 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 சூப்பர் குடும்பமே அது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஆளால கொஞ்சம் அடங்குறீங்களா? நாங்க அடங்குறமா அல்லது நீ அவகிட்ட மடங்குறியான்னு பாக்குறேன். ஹேய், என்ன அசிங்கமா சுடிதார் மேல துப்பட்டாவை போட்டு போற? இப்ப யாருமே அதை போடுறது இல்ல. ஹாய் ஹாய். நேத்து உங்க வீட்டுல அஞ்சலியை பத்தி கேட்டிருப்பாங்களே, உனக்கு எப்படி தெரியும்? உன் தங்கச்சி கிட்ட போட்டு கொடுத்ததே நான் தானே, போட்டோவோட. ஏன்டா? ஏதோ என்னால முடிஞ்சது.